பேக் கவரில் பார்த்தோம்னாக்கா ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் இருக்குது. ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் தான் நமக்கு தேவை. நல்லாவே கொடுத்துருக்காங்க டிஸ்பிளே. அப்புறம் 90 ஹெர்ட்ஸுக்கான ரீஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா தான் இருக்குது, பரவாயில்லன்னு சொல்லலாம், நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ட்ரிபிள் ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா பார்த்தோம்னா 3 ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. ஆமாம் கொடுத்துருக்காங்க. கூடவே ஒரு ஃப்ளாஷ் லைட்டும் கொடுத்துருக்காங்க. ஆமாம் அதுவும் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து பேக் கேமரா பார்த்தோம்னா 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க ரியர் கேமரா. ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க 13 MP கொடுத்துருக்காங்க. இது வீடியோ காலிங் பண்ணவே இல்லை பேக்கில் வீடியோ எடுக்கவோ எல்லாமே இது ரொம்ப தரமாக தான் இருக்கும். நல்லா இருக்குன்றதை விட நல்லா தான் இருக்குது. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு செக் பண்ணி பார்க்குறதுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அருமையாகவே இருக்கும். அடுத்து 6000க்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. பேட்டரி ஒரு நாள் நல்லா பவராக வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். நல்லா பவராக நல்லா ப்ரைட்டாக வச்சுட்டு நல்லா படம் பார்க்கலாம், இல்லை கேமில் எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப சரியாக தான் இருக்கும். 25 வாட்ஸுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் சார்ஜர் நம்ம தனியாக வாங்கி தான் ஆகணும் கடையில், வேறு வழி இல்லை. பேக்கில் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. அந்த 3 கேமராமா ஒன்று வந்து 50 MP, மற்ற 2 கேமரா 2 MPக்கான பவர் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஸ்க்ரீனோட சைஸ் பார்த்தோம்னா நமக்கு 16.72 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க ஃபுல் ரெக்டாங்குலர். அடுத்து 16.30 சென்டிமீட்டர் வந்து ரவுண்டட் கேமரா கொடுத்துருக்காங்க.